மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி. இந்தியாவிலே தமிழகத்தில்தான் தற்போது டெங்கு காய்ச்சலால் அதிகம் பேர் பாதிக்கப்படும் என்றும் இவ்வருடம் 2026 ஜூன் மாத இறுதி வரை தமிழகத்தில் மொத்தம் 7511 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதனால் 3 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் ஒன்றிய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கழகத் தலைவர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டதோடு இறப்பு விகிதமும் பெருமளவு குறைக்கப்பட்டது என்பதனை புள்ளி விவரங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 23/8/2026 வரை 12,543 பேர் தமிழ்நாட்டில் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 4 பேர் மரணமடைந்துள்ளதாகவும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்தில் தெரிவித்துள்ளார்கள். எனவே பருவமழை தொடங்கவிருப்பதால் தமிழக அரசு உடனடியாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைத்தல், கேரள எல்லைப்பகுதியில் மருத்துவ முகாம்கள் அமைத்து கண்காணித்தல், டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி மருத்துவ சிகிச்சை அளித்தல், உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் சுகாதார நடவடிக்கைகளை கொசுக்கள் ஒழிப்பு மற்றும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் மூலமாக கேட்டமைகிறேன்.